என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயமாக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கல்வி சமூக நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்க மறுப்பதாகவும் புகார். தமிழ் உட்பட தாய்மொழியில் கல்வி கற்பதை மு.க.ஸ்டாலின் எதிர்க்கிறார். மத்திய அரசு நிதியை நிறுத்தியுள்ளதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டிய நிலையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சரமாரி கேள்வி. கொலைகளை மிக இயல்பாக்கியதே 3 ஆண்டுகால திமுக அரசின் சாதனை. சட்டம் ஒழுங்கை பின்னோக்கி தள்ளிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கண்டனம். ஆதி திராவிடர் விடுதிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை என்ற மாணவர்களின் குற்றச்சாட்டை தான் சுட்டிக்காட்டியுள்ளேன். மறுப்பு தெரிவித்த அறிக்கை வெளியிட்ட தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை வரும் 23ஆம் தேதி நடத்துவது பற்றி விஜய் ஆலோசனை. மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை உரிய நேரத்தில் முடிக்கவும் நிர்வாகிகளுக்கு உத்தரவு என தகவல். அதிமுக எம்எல்ஏக்கள் குறித்து தவறான தகவல்களை பேசியதாக அதிமுக நிர்வாகி தொடர்ந்த வழக்கு. வரும் 13ஆம் தேதி சபாநாயகர் அப்பாவு நேரில் ஆஜராக எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். குரங்கம்மை தொற்று நோயாளிகளை கையாள அரசு மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவை ஏற்படுத்த வேண்டும். மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் கல்வித்துறை அதிகாரிகளிடம் விசாரணை. பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் அசோக் நகர் அரசு பள்ளியில் விசாரணை நடத்தி வருகிறார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது பொய்யான வழக்கு ஜோடிக்கப்பட்டுள்ளது. குட்கா முறைகேடு வழக்கில் ஆஜரான பின்பு முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. குட்கா வழக்கில் முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். வழக்கு தொடர்பாக கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டதாக தகவல். இளம் பெண்களை ஆபாச புகைப்படம் எடுத்து பாலியல் துன்புறுத்தல் செய்த வழக்கு. ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்க கோரி காசி தொடர்ந்த மனு தள்ளுபடி. மிலாது நபி விடுமுறை செப்டம்பர் 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 17ஆம் தேதிக்கு மாற்றம். தலைமை ஹாஜியின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தங்களின் கட்டுப்பாட்டில் இல்லை என மத்திய அரசு விளக்கம். மாநில அரசுக்கு முழு உரிமையும் உள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வெளியான பரபரப்பு தகவல். நடிகர் விஜயின் தாவேகாவில் செஞ்சி ராமச்சந்திரன் இணைவதாக வெளியான தகவல் முற்றிலும் பொய்யானது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட யாரையும் நாங்கள் இழக்க விரும்பவில்லை. டிசம்பரில் அனைவரும் ஒற்றுமையாவார்கள் என்றும் தஞ்சையில் வைத்தியலிங்கம் பேட்டி.
மத்திய புள்ளியியல் மற்றும் கணக்கெடுப்பு குழுவை திடீரென கலைத்தது மத்திய அரசு. மக்கள் தொகை கணக்கெடுப்பை தாமதப்படுத்த பாஜக சதி என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி ராதாபுரம் அருகே மாயமான 3 வயது குழந்தை விக்னேஷ் சாக்கு மூட்டையில் சடலமாக மீட்பு. முன்விரோதம் காரணமாக எதிர்வீட்டை சேர்ந்த தங்கம்மாள் என்பவர் கொலை செய்தது விசாரணையில் கண்டுபிடிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் ஊழியர்கள் போராட்டம். ஊதிய உயர்வு, தொழிற்சங்கம் அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் வேலை நிறுத்தம். சீல் வைக்கப்பட்டதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரேஸ்கோர்ஸ் நிர்வாகம் மேல்முறையீடு. பிற்பகலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. திருப்பூரில் மாமனாரை சுட்டுக் கொன்ற மருமகன் தற்கொலை. குடும்ப பிரச்சனையால் ஏற்பட்ட விபரீதம். மனைவி ஆர்த்தியை பிரிவதாக நடிகர் ஜெயம் ரவி அறிவிப்பு. மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளதாகவும் அறிக்கை. அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித்துடன் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. இருநாட்டு நல்லுறவு ஒப்பந்தங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை. பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து நடைபெற்று வரும் போராட்டத்தை முடிக்க நடவடிக்கை. நாளை மாலை 5 மணிக்குள் பணிக்கு திரும்ப உச்சநீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் சுற்றுச்சூழல் துறை அதிகாரி வீட்டில் 2,39,00,000 பணத்தை கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்த சிபிஐ. 91,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் 2 கொல்லப்பட்டதன் எதிரொலி. ரஜோரியில் பாதுகாப்பு படையினரின் சோதனை தீவிரம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.